விநாயகர் சதுர்த்தின்னு வந்த உடனே ஊரில் இருக்கிற அத்தனை பயலும் வந்து நீங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் வைங்க, வர்ணம் பூசாத விநாயகர் வைங்க. அதெல்லாம் நமக்கே தெரியும், உன்னோட எனக்கு அக்கறை ஜாஸ்திரா. ஆனால் என்ன வியாபாரத்தை யார் எந்த நோக்கத்துக்காக செய்கிறாங்க? இது வந்து ஒரு பைத்தியக்காரன் செஞ்சுட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுலாம் ஊரை ஏமாத்துற வேலை. என்ன சொல்கிறாருன்னா அவர், இந்த ட்ராக்கில் விஷமிகளுடைய வேலை அதிகமாக. ஒன்று, அவனை பார்த்த ஒன்று சுடணும். இன்னும் இந்த ஊரில் கொஞ்சமாவது நியாய தர்மமும் கோவில் வழிபாடும் மக்களுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கையும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு ஆளுங்கட்சியோட அலுவலகத்துக்கு பக்கத்தில் குந்திக்கிட்டு சரக்கடிக்கிறான், ட்ரக்கை பயன்படுத்துகிறான்னா எந்த அளவுக்கு ட்ரக் யூசேஜ் காமன் மேன்கிட்ட போயிருக்கு. நம்பர் 1 சாதிக்னு ஒரு ஆள், இந்த ஆடு புருஷன் அமீருக்கு ஃபன் பண்ணி அவருக்கு படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இது இல்லாமல், அதே மாதிரி நம்ம பட்டத்து இளவரசராக காத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட சம்சாரம் அவங்க கூட ஒரு படம் எடுத்தாங்க. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். திமுகவின் இளைஞரணி அலுவலகம் அருகிலேயே போதை கூடாரம், அவலத்தை அம்பலப்படுத்திய இந்தியா டுடே. ஒன்லி வசூல் ராஜா MBBS, நோ பராமரிப்பு. அறநிலையத்துறை குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை. பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதியா? உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து ஹிமாச்சலிலும் உணவகங்களின் பெயர் பலகையில் உரிமையாளர் பெயரை சேர்க்க ஹிமாச்சல் காங்கிரஸ் உத்தரவு. வங்கதேசத்தில் துர்கா பூஜை வழிபாடு நடத்தக்கூடாது என இந்துக்களை மிரட்டும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், முதல் செய்தி, சென்னை அண்ணா சாலை அப்படிங்கக்கூடியது மிகவும் ஒரு பரபரப்பான ஏரியா சார். இரவும் பகலும் 2 வேளையிலுமே அது பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம் சென்னையில். அதில் பல்வேறு அதாவது அரசியல் கட்சியான திமுகவின் தலைமை அலுவலகம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அந்த அவர்களுடைய அந்த ஒரு பிரிவான இளைஞர் பிரிவின் அந்த அலுவலகம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதன் அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே சமூக விரோதிகள் வந்து அந்த இடத்த வந்து போதை அருந்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்தியா டுடே ஒரு ஸ்பெஷல் கவரேஜ் எடுத்து ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி உங்களுடைய அறியாமை நினைத்து நான் கொஞ்சம் லேசாக வருத்தப்படுறேன். நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நேயர்களும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவின் ஒரு பிரிவு இளைஞரணி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த திமுகவே வந்து கருணாநிதியோட குடும்ப சொத்து ஆக்கிட்டாங்க. அதில் வந்து அது இளைஞரணிக்கான அன்பகம் அப்படிங்கிறத விட அது அந்த பட்டத்து இளவரசராக காத்திருக்கக்கூடிய ஃபால்டாயிலுங்கிறாங்க. அவர் ஏன் ஃபால்டாயில்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அவர் ஓனராக இருக்கக்கூடிய அந்த அவர் தான் வந்து அண்ணாரிபாளையத்துக்கு வருங்கால ஓனர், இப்போதைக்கு அன்பகம் ஓனர், மொத்த திமுகக்கே அவர் தான் வந்து இப்போ அப்பா ஓனர், பையன் வந்து அடுத்த ஓனர்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஓனரோட இடத்த நீங்கள் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம மக்களுக்கும் எளிமையாக புரியும். இது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நான் பார்க்குறவங்களுக்குன்னா அது அதிர்ச்சியாக இருக்கலாம். இந்தியா டுடேயே போட்டிருக்கு தேசிய அளவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை தேசிய அளவில் நேற்றோ முந்தா நாளோ இது அந்த தொலைக்காட்சியை ஒளிபரப்பும் போது அதிமுகலேருந்து அந்த அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு வாமா, தவழ்ந்தபாடியார்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய கோவை சத்யன் அவர்களும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் நீண்ட நாளைய நண்பன் நாராயணன் திருப்பதியும் அதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் அதிலே பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒரு ஆள், இந்த ஆடு புருஷன் அமீருக்கு ஃபன் பண்ணி அவருக்கு படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இது இல்லாமல், அதே மாதிரி நம்ம பட்டத்து இளவரசராக காத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட சம்சாரம் அவங்க கூட ஒரு படம் எடுத்தாங்க, படம் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்துக்கும் அவர் தான் ஃபண்டிங்னு சொல்லப்படுது, ஜாஃபர் சாதிக். அதனால் அதை வந்து சாராய ஆலையை வச்சுருக்கிறத பெருமையாக நினைக்கக்கூடியவங்க. கேமராவை பார்த்தா ஒரு பேச்சு, அதுவும் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லாத போது
இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே கனிமொழி அக்கா பேசுவாங்க. இப்போ கேட்டால் இதெல்லாம் பற்றி இப்போ பேசாதீங்கம்பாங்க. அதுக்கு தான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் வந்து கனிமொழி பேஜ்லேயே ட்விட்டரில் போட்டிருந்தான். இப்போ நீங்கள் வந்து இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா, இல்லை இளம் விதவைகள் சங்கத்துக்கு நீங்கள் ஒரு கௌரவ தலைவராக இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருந்தான், குதர்க்கமாக கேட்டிருந்தான். அந்த கருத்து நம்மளுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் கேட்க தானே செய்வாங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. சாராய ஆலை அதிபர்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை மாநாட்டுக்கு வந்து இவங்களே சாராயம் காய்ச்சுவாங்களாம், இவங்களே விற்பாங்களாம், இவங்களே மக்களை குடிக்க சொல்லுவாங்களாம், இவங்களே அந்த அதிகாரிகளுக்கு டார்கெட்டும் வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே போய் மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கலந்துப்பாங்களாம். அதுதான் அந்த மும்பை ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து பத்தினிகள் மாநாடு நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த விடுதலை சிறுத்தை மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்துக்கிறது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இது வந்து அன்பகம் பக்கத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த அசோக் பில்லர் இருக்குது பாருங்கள், அந்த போஸ்ட் ஆஃபீஸை ஒட்டி இந்த ரோடு 100 அடி ரோடு வடபழனிக்கு திரும்புகிற இடத்துல பாருங்கள், டெய்லி கருக்கல்ல ஒருத்தர் அங்கே வந்து குந்துறாரு. அவர் நைட்டே அங்கே படுத்து தூங்குறாரா இல்லை காலையில் தான் வராறாங்கிறது தெரில. ஒரு நாள் ராத்திரி போய் பார்த்தோன்னா நல்ல நடுநிசையில் போய் பார்த்தா தான் தெரியும். கருக்கல்ல வந்து குந்துவார். பல்லு விளக்கி டீயெல்லாம் குடிச்சிட்டு 9:30 மணி 10 மணிக்கெலாம் நல்லா பாட்டில் மேலேயும் கீழே நல்லா தட்டி திறந்து ஒரு டிஸ்போசல் கிளாஸில் ஊற்றி அங்கேயே 2 கல்ப் அடிக்கிறாரு. நான் நின்று ஒரு நாள் பார்த்தேன், வீடியோ எடுக்கலாமான்னு பார்த்தேன். சரி வானா. ஆனால் இது அங்கேருந்து ஒரு 20 அடியில் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க. இந்த வேனும் பேட்ரோல் வண்டியும் அதை தாண்டி தான் போகுது. அந்த இடத்துல நின்று போலீஸ்காரங்க வந்து வண்டி ஓட்டுறவனுக்கு வந்து ஹெல்மெட் போட்டிருக்கானா, லைசன்ஸ் வச்சுருக்கானா, ட்ரங்க் அண்ட் ட்ரைவா அப்படின்னு டிராஃபிக்காக செக் பண்ணுறாங்க, சிக்னல் வயலேஷனுக்காக செக் பண்ணுறாங்க. அவர் லேசாக அப்படி திரும்பி பார்த்தாருன்னா போதும் அந்த போலீஸ்காரர் அங்கே ஒரு ஆள் உட்காந்து குடிக்கிறான். நான் வந்து நம்ம மத்திய அமைச்சர் எல் முருகனை பார்க்க போயிட்டு கோயம்பேடில் போய் ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டு வெளில வந்தோம். ஒரு பிரபல தொலைக்காட்சி டைரக்டர் ஒருத்தர் நம்ம நண்பர், நானும் அவரும் கரெக்டாக காஃபி சாப்பிட்டு வெளில வரோம். அது எழுத்த மாதிரி இந்த பக்கம் அந்த ஹோட்டலு, எழுத்த பக்கம் அந்த பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இந்த நடுப்புற அந்த ரோட் டிவைடர் மாதிரி கொஞ்சம் நல்லா இடுப்பு அளவுக்கு உயரத்தில் ஒரு ஆள் உட்காந்து கரெக்டாக சரக்கை மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தான். ஏன் நீ தான் டிவி வச்சுருக்கியே, உன் டிவியில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனாவோ இதாவோ போடலாம். எதுக்காக சொல்ல வரேன், இந்த நான் பார்த்தது 2 உதாரணம் இந்த கடந்த 15 நாளில் நான் பார்க்குறது. இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவர். நம்ம ஊரில் நீங்கள் வாய்க்காலில் இறங்கி தைரியமாக குளிக்க முடியுமா? என்ன காரணம்னா, வாய்க்காலில் தண்ணி இல்லாத காலத்தில் படித்துறையில் உட்காந்து தான் சரக்கடிக்கிறான். படித்துறையில் உட்காந்து சரக்கடிச்சிட்டு பாட்டிலை தூக்கி விட்டெறிகிறான். அந்த பாட்டில் உடஞ்சி நம்ம காலை கழிக்கும். நீங்கள் வயலில் அறுப்பறுத்ததுக்கப்புறம் உளுந்து பயிர் எடுத்ததுக்கப்புறம் கோடை நாளில் வயலில் பாட்டில் குடிச்சிட்டு விட்டெறிகிறான். நல்ல வெடிப்பு, நம்ம அது வந்து பெரிய வெடிப்பாக இருக்கும் வயல் வெடிப்பு. அந்த வெடிப்புக்குள்ளேயே போய் பாட்டில் உழற மாதிரி, கிளாஸ் உழற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுது. ஏறு ஓட்டும்போது கூட இல்லை நடும்போது கூட நமக்கு காலில் கிளாஸு குத்துறதுக்கான வாய்ப்புகள். தமிழக மக்களை இந்த 2 கழகங்களும் சேர்த்து ஒரு குடிகாரில் ஆக்கி வச்சுருக்காங்க. இது வந்து அன்பகம் பக்கத்தில் உட்காந்து குடிக்கிறதுங்கிறது, அதில் வந்து அறிவாலயத்துக்குள்ளேயே குடிக்கிறாங்களா அப்படின்னு கூட நேற்றுக்கு இவர் கேட்டிருந்தார். நம்ம கோவை சத்யன் அப்படின்னு நினைக்கிறேன், அவராக நாராயணனோ 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இந்தியா டுடே இதில் இது என்னங்க ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேசும்போது அந்த இதில் கேட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கருத்தை வந்து எல்லாருக்குமே அந்த கருத்து இருக்குது. பஞ்சாப் தான் வந்து நம்ம நாட்டிலேயே, நம்ம பாரத நாட்டிலேயே மிக அதிக அளவில் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு வந்து பஞ்சாப்பை பின்னுக்கு தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது. 12 வயசு பையன் குடிக்கிறான். நீங்களே பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுடிதார் போட்டு பொண்ணுங்க பீர் பாட்டில் குடிக்கிற வீடியோ. அது எப்போ வந்தால் என்ன, அது போன வருஷம் வந்திருக்கலாம், இல்லை 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை 2 மாதம் முன்னாடி கூட வந்திருக்கலாம். நான் 1 மாதம் முன்னாடி பார்த்தேன். போன தடவை இங்கே பேசும்போது இதே அரங்கத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதையும் அந்த மாதிரி எல்லாரையும் குடிக்க வச்சுட்டாங்க. சாவுன்னா குடி, கல்யாணம்னா குடி, கருமாதினா குடி, பிறந்த நாள்னா குடி, மஞ்சள் நீராட்டு விழான்னா குடி. இது வந்து சினிமாவும் ஒரு காரணமாக. இதுக்கு வந்து சரக்கு அடிக்கலைன்னா அது ஒரு பெரிய பாவிங்கிற மாதிரி. முன்னாடி குடிகார பையனா அவனை ஊரில் சேர்க்க மாட்டாங்க. பஞ்சாயத்தில் அவன் குடிகாரம் பேச்ச ஏன் கேட்குற, அவனை பஞ்சாயத்திலே குந்த விடாத, அவனை துரத்தி அடியுமாங்க. இப்போ வந்து எல்லாருமே நீக்க முறை குடிச்சிருக்காங்க. பெண்களும் தான் இப்போ ரொம்ப கம்மியான அளவில் குடிக்காமல் இருக்கிறதுனா பெண்கள் தான் குடிக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பெண்களும் குடிக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஆனால் இதோட உச்சபட்ச கொடுமை, இந்த இவர் உதயநிதி ஸ்டாலின் ஓனராக இருக்கார்ல திமுக, அந்த திமுகவோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே நீங்கள் அந்த
அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் இடம் இருக்குது. ஏற்ற மாதிரி 2 பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், குணா காம்ப்ளெக்ஸும் இன்னொரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஏற்ற மாதிரி எஸ்ஐடி காலேஜ் இருக்குது, பொண்ணுங்க படிக்கிற காலேஜ். இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இடத்துல உட்காந்து இவங்க ட்ரக் யூசேஜ் சரக்கடிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி அந்த குடிகாரனுக்கும் போதை வஸ்து பயன்படுத்துகிறவனுக்கும் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி அவன் மனசில் எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு ஆளுங்கட்சியோட அலுவலகத்துக்கு பக்கத்தில் குந்திக்கிட்டு சரக்கடிக்கிறான், ட்ரக்கை பயன்படுத்துகிறான்னா எந்த அளவுக்கு ட்ரக் யூசேஜ் காமன் மேன்கிட்ட போயிருக்கு, நம்பர் 1. நம்பர் 2, எந்த அளவுக்கு காவல்துறை வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இது தமிழகத்தின் சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை 2வது செய்தியாக, நீதிமன்றம் தொடர்ந்து அறநிலையத்துறை சார்ந்த கேள்விகளை எழுப்பி வருகிறது. இப்போது சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்க்கு குறைவில்லாமல் வசூலெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் கோவில்கள் பராமரிப்புன்னு வரும்போது நீங்கள் எதுவுமே செய்வதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றம் இந்து அறநிலையத்துறைக்கு வச்சிருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ போன செய்தி நம்ம பார்த்தோம், காவல்துறை மேலே குடிகாரனுக்கும் கஞ்சா பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரு பயமே இல்லாமல் போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி அதுக்கு காவல்துறைக்கு கொஞ்சமும் கம்மி இல்லாமல் சீரழிஞ்சு போனதுன்னா இந்து அறநிலையத்துறையை சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ஆடிட் பண்ணிட்டோம். சரி, இந்த ஆடிட்டில் எவ்வளோடா இது இருக்குது, லட்சக்கணக்கில் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கோவில்லையே ஒரு 10 ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்கும். 38,000 கோவில், 42,000 கோவிலுக்கு எவ்வளோ ஆடிட் அப்ஜெக்ஷன்? கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே, 5 லட்சத்துக்கு மேலே ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆடிட் அதை வைக்க மாட்டோம். ஆனால் ஆடிட் சார்ஜஸ்ன்னு சொல்லி நாங்கள் 4% சர்வீஸ் சார்ஜ் 12% இல்லாமல் ஆடிட் சார்ஜஸ்ன்னு 4% கொள்ளையடிப்போம். இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய இது அறநிலைத்துறை கிடையாது, இது கோவில் கொள்ளைத்துறை. நம்ம ஏற்கனவே அரசு கையில் ஆலயம் ஏற்கனவே பண்ணோம், இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் பார்க்கும்போது இன்னும் இந்த ஊரில் கொஞ்சமாவது நியாய தர்மமும் கோவில் வழிபாடும் மக்களுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கையும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ தொட்டதிலெல்லாம் அட்டுழியம், தொட்டதிலெல்லாம் கொள்ளை. இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ் நீங்கள் இப்போ சொல்கிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், அது வந்து ஒரே வழக்கு, ஒரு வழக்கு போட்டது யானை ராஜேந்திரன். அன்றைக்கே இந்த பெஞ்சில் சுப்பிரமணியம்ங்கிற நீதியரசர் மற்றும் விக்டோரியா கௌரி இவங்க 2 பேர் பெஞ்சுக்கு மதுரை கோர்ட்டில் 2 வழக்கு வருது. அந்த 2 வழக்கையும் தான் விசாரிச்சுட்டு நீதிபதி இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. 2 வழக்கில் 2வது வழக்கு தான் யானை ராஜேந்திரன் போட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வழக்கு. முதல் வழக்கு ஆலயம் காப்போங்கிற இயக்கம், நம்ம இவர் பொன்மாணிக்கவேல், ஐஜி பொன்மாணிக்கவேலுடைய இதில் விஜய்சாமி இவங்கெல்லாம் தான் இந்த கேஸை போட்டிருக்கிறது. அது என்ன கேஸுனா, மதுரையில் வசந்தராயர் மண்டபம்னு ஒரு மண்டபம் 2 வருஷம் முன்னாடி எரிஞ்சு போச்சு, 3 வருஷம் முன்னாடி. அங்கேருந்து அவங்கெல்லாம் கொண்டு போய் 7 கடல் காம்ப்ளெக்ஸில் வைக்கிறோம் நாங்கள். அந்த 7 கடல் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, 7 கடல்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 7 பெரிய பெரிய குளங்கள் இருந்திருக்கு. அந்த குளத்தை மூடி துத்து, இப்போ 91, 96 ஜெயலலிதா ஆட்சி நினைக்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குளத்தெல்லாம் துத்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக கட்டி அதை வந்து மக்கள் இதுக்கு கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து கோவிலுக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் கணக்கு கிடையாது. அது திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சிக்காரனுக்கு அதுலேருந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தான் அந்த 7 கடலுடைய பிரச்சனை. ஆனால் நம்ம விஜய்சாமி அவங்க வந்து ஆலயம் காப்போம் இயக்கம் வந்து என்னென்னு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹெரிட்டேஜ் புராதனங்கள்லாம் பாதுகாக்கிறோன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய புராதன சின்னமாக இருந்த இந்த 7 கடலை வந்து கபலீகரம் பண்ணி இவங்க வந்து கழகங்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 7 கடலை மீண்டும் நாம் திரும்பியும் அந்த இடத்துல குளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரேயராக முன்வைக்கிறாங்க. எப்படி வடபழனி நூறடி ரோட்டில் வேங்கீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குளத்தை மீண்டும் குளமாக ஏற்படுத்தணும்னு சொல்லி ஹைகோர்ட்டு கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து ஒரு வழக்குனால அது பெண்டிங்கில் இருக்குது. அது என்றைக்கு அது வருதோ அன்றைக்கே டிஸ்மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய கடமை, இந்து அறநிலையத்துறையோட கடமை அந்த இடத்த வந்து வெக்கேட் பண்ணி குளமாக கொண்டு வரணுங்கிறது. அதே மாதிரி தான் விருகம்பாக்கம் குளமும் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் குளம். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயே பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் இதில் விருகம்பாக்கத்தில் மீட்கப்பட்டிருக்கு. வடபழனியில் 8B ரெக்கவர்டு கோர்ட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் போய் மனு போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்தாங்கன்னா அன்றைக்கே அந்த கட்டை மூஞ்சியில் விட்டு எறிஞ்சு போடா போய் வெளியில் போடான்னு துரத்தி விட்டுருவாங்க.
இப்போ அந்த ஒரு சின்ன நாட்டில் தான் இருக்க அந்த முடிச்சு அவுக்கப்பட வேண்டும். இந்த 7 கடலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் போட்டு அந்த கேஸ் நடக்கும்போது அது விசாரணைக்கு வருது. இதுக்கு அடுத்த கேஸாக தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுடைய கேஸ் வருது. அதில் என்ன பிரேயர் வைக்கிறாருன்னா, யானை ராஜேந்திரன் வைக்கிறாருன்னா, அதை வந்து ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் கோவில் வந்து ஆகமம் கிடையாது, வைதிக பிரதிஷ்டை. அங்கே வைதிக முறையில் தான் பூஜை. அங்கே வந்து 12 வைதிக பூஜை பண்ண வேண்டியவங்க 12 பேர் இருக்கணும். ஆனால் 2 பேரோ 3 பேரோ தான் இருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சித்துக்கோவிலில் பூஜை பண்ண வேண்டியவங்க 37 பேர் இருக்கணும். ஆனால் 15 பேர் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வேலை பளு, சேவார்த்திகள் குமிறாங்க. அதுவும் பயங்கர அதீத நம்பிக்கையோட உங்களுக்கு வடநாட்டிலேருந்து இங்கே வரவங்க இருக்காங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா டெய்லி நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு 4 நாள் இருந்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தினசரி மக்கள் படையெடுத்தவொன்னா ராமேஸ்வரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட புனித ஸ்தலத்தில் அந்த கோவிலுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் யானை ராஜேந்திரன் வைக்க ப்ரேயரில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2 பேரோ 3 பேரோ தான் வைதிக பூஜை பண்ணுறதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஆளுங்க 37 பேரில் வந்து 15 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து அந்த தேங்காய் உடைச்சி கொடுக்கணும். இப்போ நீங்கள் கற்பூரம் வாங்கிட்டு போவான், இந்த கற்பூரம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி கொடுத்தா தான் அவர் வந்து பூஜை பண்ணுறவர் போய் அர்ச்சனையெல்லாம் முடித்து வழிபாடெல்லாம் முடித்து மக்களுக்கு பிரசாதம் கொடுக்க முடியும். மக்களுக்கு நீங்கள் வெறும் திருநீரும் குங்குமம் மட்டும் கொடுக்காம கோவிலில் பூ கொடுக்குறதும் நம்ம ஊர் வழக்கம். அந்த பூ கொடுக்குறதோ இல்லை அன்றைக்கி என்ன பிரசாதம், சிறப்பு பிரசாதமோ அதெல்லாம் விநியோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு 2 பேர் வேணும். நீங்கள் ஆனால் இங்கே என்ன ஆகிடுது, 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் இருக்காங்க, 37 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 15 பேர் இருக்காங்க. இது இந்த கோவிலோட பிரச்சனை. இதுக்காக அட்ரஸ் பண்ணும்போது தான் கோர்ட்டு வந்து இவங்களை மூஞ்சிலேயே 2 கும்மாங்குத்து குத்தி, ஏன் அதை தவிர நீ வந்து என் வசூல் ராஜா MBBS மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே கட்டிங் வாங்குற, கலெக்ஷன் இதாக இருக்க, திமுகவுக்கு போட்டியாக நீயும் கரப்ஷன் பண்ணுறிய, அதிமுகவுக்கு போட்டியாக நீயும் வந்து இந்த மாதிரிலாம் லூட் பண்ணுறிய அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனை அந்த லெவலில் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லப்படாத ஒரு விஷயம், நீங்கள் பல்வேறு கோவில்களில் இப்போ நம்ம ஊர் மாதிரி கிராமங்களில் வந்து சிவாச்சாரியார் ஒரு சிவாச்சாரியாரே மொத்த கோவிலுக்கு 40 சன்னதியும் பார்த்துக்கிறார். இப்போ உங்களுக்கு நாச்சியார் கோவில் புகழ்பெற்ற கேத்திரங்கிறதுனால ஓரளவுக்கு அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஆனால் மீதி சில கோவிலில் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌடை வந்து நவுந்து போங்கன்னு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு அசிஸ்டண்ட் வந்து திருநீர், குங்குமம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, சந்தனம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். பூ எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும். தேங்காய் உடைச்சி கொடுக்க ஒரு ஆள் வேணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இதில் கோவிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவங்களே அவங்க பூசாரியாக இருக்கட்டும் இல்லைன்னா சிவாச்சாரியாக இருக்கட்டும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூஎவர் தே ஆர், இவங்க அவங்களையே வந்து க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறான், அவங்களையே பிரசாதமும் கொடுக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஓரளவுக்கு படித்தவங்களா இருந்தால் ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்களா இருந்தால், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிகிரி படித்த அந்த லெவலில் இருக்கிறதுனால இவன் என்ன சொல்கிறான், நீ தான் நட சாத்திட்டியே, இங்கே வா, இங்கே வந்து என் கூட குந்திக்கிட்டு நீ இந்த கோவில் கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு எழுது. அதாவது தசாவதாரம் மாதிரி அவர் ஒரு சிவாச்சாரியாக இருக்கணும்னா அவர் அஷ்டாவது ஆணியாவோ தசாவது ஆணியாவோ இருக்கணும். அவருக்கு கூட்ட தெரியணும், அவருக்கு பெருக்க தெரியணும், அவருக்கு வந்து கோவிலை நல்லா சுத்தம் பண்ண தெரியணும், அவருக்கு விளக்கு போட தெரியணும், அவருக்கு வெஹிக்கிள் பார்க்கிங்கை ரெகுலேட் பண்ண தெரியணும், அவருக்கு கூட்டத்தை ரெகுலேட் பண்ண தெரியணும், அவருக்கு தேங்காய் உடைச்சி கொடுக்க தெரியணும். பூஜை பண்ணலாம் தெரியறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த ஈவோன்னு சொல்லி அவனே என்னமோ கோவிலுக்கு அவன் தான் ஓனர் மாதிரி வந்து குந்திக்கிட்டு நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்க 8 ஆடு கேட்குங்கம்ங்க, அந்த கதையாக வந்து குந்திக்கிட்டு மக்களை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்லேருந்து பக்தர்லேருந்து எல்லாரையும் ஹராஸ் பண்ணுறா பாருங்க. அவன் என்ன பண்ணுவான், எனக்கு உதவியாக நீ வந்து இந்த இதெல்லாம் எழுது, கணக்கு வழக்கு எழுது, நீ போய் அங்கே போய் பார்த்து அவன் குத்தகை கொடுத்தானா இல்லையான்னு கேளு. அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், இல்லை இவனே கட்டிங்காக பின்னாடி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் இதை கேட்டியா அதை கேட்டியா, நீ ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணு, இந்த அதிகாரி வராங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஒரு கிட்டத்தட்ட இந்த ஓடும்புள்ளன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரியையோ அல்லது சிவாச்சாரியர்களையோ ஒரு ஓடும்புள்ள மாதிரி இந்த HRNCயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மமதையோடு பயன்படுத்துகிறாங்க. பெரும்பான்மையான அதிகாரிகள் மமதையோடு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் கோர்ட்டு நேற்றுக்கு இவங்களை மூஞ்சிலேயே 2 கும்மாங்குத்து குத்திருக்கு. இவங்க திருந்துவாங்கன்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களை பார்த்து நான் விழாநோக தான் சிரிக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த பயலுக்கு திருந்த மாட்டானுங்க. அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, அந்த கோஷம் என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அன்றைக்கி தான் இவனுக்கு திருந்துவானுங்க. 3வது செய்தியாக, ஆனால் தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து இந்த நாடு முழுவதும்
ரயிலை வைத்து ரயிலை கவிழ்க்கக்கூடிய அந்த சதி நடைபெறுவதாக நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. தமிழகத்திலையுமே நிறைய செய்தி பார்த்துட்டோம். இப்போ செய்திகள் என்ன அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 25 அப்போ செங்கோட்டையிலிருந்து சென்னை புறப்பட்ட ட்ரெயின். அந்த ட்ரெயினில் கிளம்பும்போது பார்க்கும்போது பாறாங்கற்கள் ட்ராக்ல இருந்திருக்கு. அதை ஒரு புறம் கண்டெடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி, சிவகங்கையிலிருந்து திருச்சி புறப்பட்ட ட்ரெயின் மானாமதுரை ஸ்டேஷனில் கிளம்பும்போது ஸ்டேஷன்லேயே பார்த்துருக்காங்க 2-3 அந்த கிளிப்பு இருக்கும் இல்லையா ட்ராக்ல, அந்த கிளிப்பெல்லாம் விடுபட்டு 2-3 கிளிப்பு கடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த ரயில் கவிழ்ப்பு நடப்பதற்கான அந்த சதி வேலைகள் நடைபெற்று வருகிறது. அந்த சதி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நம்ம கோவில் சிலையை யாராவது உடைச்சிட்டான்னா அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க, அவன் சித்தப்பிரமம் பிடிச்சவங்க, அவன் இந்த மாதிரி அறியாமல் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோவில் தேரை அவனாவது கொளுத்திட்டான். அந்த வீகளத்தூரில், அப்புறம் நம்ம டெல்டா பகுதியில் ஒரு ஊரில், இந்த மாதிரி ஒரு 2-3 ஊரில் நடந்ததுக்கு அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவனை நாங்கள் கைது செஞ்சுருக்கோங்க, அவன் ஏதும் அறியாதவங்க, இப்படியே இவங்க ஒரு பூ சுற்றுவாங்க. அந்த கதையை இப்போ வந்து ரயில்வே போலீஸும் இந்த தமிழ்நாடு போலீஸும் அடாப்ட் பண்ணுதோங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த சிவகங்கை மாவட்டம் அந்த மானாமதுரை கிட்ட நினைக்கிறேன், அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வந்து இந்த கிளிப்பு கடந்து எடுத்தது. அப்போ பார்த்தா இன்ஜின் டிரைவர் ட்ரெயினை ஓட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் ட்ராக்கு கிட்ட நிற்கிறான். அதனால் ரயிலை நிறுத்திட்டு என்னென்னு பார்க்குறாரு. அங்கே அந்த ட்ராக் சூப்பர்வைசரு, இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க, அவங்களும் ஏன் ரயில் நிற்கிதுன்ட்டு அவங்களும் வந்து பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு 5-6 கிளிப்பு கைண்டு கிடந்திருக்கு. இவனை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. வழக்கம் போல் அவனை போலீஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன்ட்டாங்க. ஆனால் அந்த பகுதியிலேயே 400க்கும் மேற்பட்ட கிளிப்புகள் கடந்ததாக பத்திரிகையில் வந்த செய்தி நமக்கு தெரிவிக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதில் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் போது இந்த கிளிப்பு கையில் வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு 2-3 வாய்ப்பை சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் போது கிளிப்பு கையிடலாம், நாங்கள் கிரீஸ் அடிக்கும் போது கிளிப்பு கையிடலாம், ட்ரெயின் போகும்போது அந்த அதிர்ச்சியில் இது கிளிப்பு கையிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ், ஒன் ஆஃப் தி இதை ப்ராபபிள்ஸ் இதில். ஆனால் இதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டிலாம் எடுத்தால் கூட நீங்கள் வந்து ஒரு சொல்ப அளவில் தான், மினிமம் அளவில் தான் இதுக்கு கைண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் எப்படி 450 கிளிப்பு ஒரு இடத்துல கைண்டுது, அது எப்படி பாறாங்கல்ல கொண்டு வந்து அங்கே வைக்கிறான், அதுக்கப்புறம் அந்த லூப்பில் எப்படி இவன் விஷமத்தனத்தில் ஈடுபடுறான், இதெல்லாம் நமக்கு ஏற்படுற கேள்வி. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ட்ரெயின் ட்ராக்லேயே வந்து பிளவை ஏற்படுத்துகிறான், பாறாங்கல்ல கொண்டு வந்து வைக்கிறான், எம்டி சிலிண்டரை கொண்டு வந்து வைக்கிறான், பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து அதுக்கு தடங்கள் எதெல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியுமோ இதெல்லாம் வைக்கிறான். அதனால் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாவோ, மனநலம் பாதிக்கப்பட்டவன் செஞ்சானோ, இல்லை ஏதுமறியா சிறுவன் செஞ்சிட்டானோ சொல்கிறது மக்களை ஏமாத்துகிற வேலை. இதுக்கு ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறத பார்த்துட்டு சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழ்நாடு அரசியலில் லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு சாகும் வரைக்கும், அவருடைய இறக்கிற தினம் வரைக்கும் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சட்டமன்ற உறுப்பினராக, ஜனதா கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த பெரியவர், நான் மிகவும் மதிக்கும் பெரியவர், நெல்லை ஜெபமணி அவங்களுடைய மகன் டிஎஸ்பியாக இருந்து விஆர்எஸில் வாங்கிட்டு வந்தவர் மோகன்ராஜன், என்னுடைய அன்பு அண்ணன். அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார், நீயோ பிஜேபியில் இருக்க, உங்கள் தலைமைக்கு நான் சொல்கிற செய்தியை கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த ட்ராக்கில் விஷமிகளுடைய வேலை அதிகமாகிடுது. ஒன்று, அவனை பார்த்த ஒன்று சுடணும், ஒரு 5-6 பேரை சுடுங்க, பயந்து போய் நாடு முழுக்க இந்த மாதிரி பண்ணுறவன் அடங்கி ஒடுங்குவான். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க, ரோஹிங்கியா இருக்கான், இதில் இருந்து வங்கதேச ஊடுருவல் இருக்குது, இதில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் யார் பண்ணுறாங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸு, மாவோயிஸ்ட்டு இவங்கெல்லாம் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் எவன் போகிற போக்கில் விஷமிகள் கூட இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று என்கவுண்டர் வைக்கணும், அப்படி இல்லைன்னா யாரை இந்த மாதிரி ட்ராக்கில் வந்து சந்தேகத்துக்கு இடமா பிடிக்கிறாங்களோ அவங்கள மிசா சட்டத்தில் கைது பண்ணுங்கள், இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்கள். அவனால் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அவனை தள்ளி அந்த ஊர் ஜெயிலில் வைக்கக்கூடாது, வேறு மாநிலத்தில் கொண்டு போய் அவனை போட்டுடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சட்டத்தை வந்து நீங்கள் பெருசாக அவனை வந்து பயமுறுத்த வேண்டியதில்லை, ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இதாக வச்சுருக்காரு. நம்ம நேயர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, இப்போ அண்ணன் ஜெபமணி மோகன்ராஜ் சொன்னதில்
உங்களுக்கு இதை ஃபைன் டியூன் பண்ணுறது எப்படி, இல்லை இன்னும் கொஞ்சம் இதை மேம்படுத்தி எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவித்தீங்கன்னா நாமளும் இதை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அப்படியே மக்களுடைய கருத்தாகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு பைத்தியக்காரன் செஞ்சுட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுலாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. விஷக்கிருமிகள், விஷமிகள், இவங்க வந்து ஒன்று நக்சல் பாரியாக இருக்கணும், இல்லை மாவோயிஸ்டாக இருக்கணும், இல்லை அந்நிய கைக்கூலிகள், இவங்க தான் இதை செஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது வந்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தீவிரவாத தாக்குதல்னா 5 பேர் சாவான், 10 பேர் சாவான், இல்லைன்னா ஒரு ஒரு எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய அளவில் இது பண்ணலாம். ஆனால் இதே நீங்கள் ஒரு ட்ரெயின் ட்ராக்கை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எவ்வளோ 1000 பேர் சாவான், எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நினைக்கவே மனசு பதைக்குது. இந்த மாதிரி நபர்களை தே ஷுட் நாட் பி ஸ்பேர்ட், தே ஷுட் பி brought under the புக்ஸ் ஆஃப் லா. மிக கடுமையான தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 4வது செய்தியாக, ஜூலை மாதம் அந்த யூபி உத்தரப்பிரதேச அரசு வந்து கன்வார் யாத்ராவின் போது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் பெயர் என்ன அப்படிங்கிறத அந்த பெயர் பலகையில் குறிப்பிடணும்னு சொல்லிட்டு, இது நாடு முழுவதும் வழக்கம் போல் உத்தரப்பிரதேச அரசு எது கொண்டு வந்தாலும் ஒரு சர்ச்சை ஆகும். இது தேவையா, இது எதுக்கு, இந்த பாஜக அரசு வேண்டுமென்றே மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு இதெல்லாம் முன்னெடுக்கிறது அப்படின்ட்டு கொதித்தெழுந்தது யாருன்னு பார்த்தா காங்கிரஸாக தான் சார் இருக்கும். இப்போ செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் ஆள்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிடபிள்யூடி மினிஸ்டர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் மாநிலம் முழுவதும் அவர்கள் அந்த கடையுடைய ஓனர் யார், அவருடைய முகவரி என்ன அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணணும், பெயர் பலகையாக வைக்கணும் அப்படிங்கக்கூடிய இதை கொண்டு வந்திருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து உண்மையிலேயே காங்கிரஸில் இப்படி செஞ்சுருக்காங்கங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அது இந்திய தேசிய காங்கிரஸாகவும், பின்னர் இந்திரா காங்கிரஸாகவும், பின்னர் ராஜீவ் காங்கிரஸாகவும், பின்னர் நரசிம்மராவ் தலைமையில் இருந்த காங்கிரஸாகவும் இருந்த போதுலாம் அந்த காங்கிரஸ் ஓரளவுக்கேன்னு சகிச்சு கொள்ளக்கூடிய அளவில் ராஜீவ்காந்திக்கு அப்புறம் ஓரளவுக்காவது பல்வேறு இக்கட்டில் மக்களை கொண்டு போய் இந்த பெரும்பான்மை மக்களை தள்ளி விட்டுருக்கு. இருந்தாலும் சரி அப்படின்னு ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவில் இருந்தது. ஆனால் அது எப்போ இத்தாலி காங்கிரஸாக மாறிச்சோ அது வந்து ஒரு ஃபேசிஸ்டாக, இந்து மத வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்த காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு செயல்பாடுகள் பல்வேறு காலகட்டங்களில். இதே அரங்கத்தில் நாம் 2 நாள் முன்னாடி கூட பேசினோம். அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய சத்துணவு ஆயாவுக்கு உருது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கர்நாடகாவில் சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்து பாருங்கள். கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிற திமுக அதுக்கெல்லாம் வாயை திறக்காது. அந்தந்த மாநிலத்துக்கான முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின்லேருந்து, சீமான்லேருந்து, திருமாவளவன்லேருந்து பேசுகிறவங்கலாம் அதுக்கு என்ன காங்கிரஸ் அந்த மாதிரி அங்கே உருது படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் விக்ரமாதித்யான்னு நினைக்கிறேன் அந்த அமைச்சர் பேர். அந்த அமைச்சர் வந்து அதை வந்து இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் மினிஸ்டர் தான் செஞ்சுருக்க போகிறாரு. கேபினட் அப்ரூவல் இல்லாமல் அவர் தன்னிச்சையாக செஞ்சுருக்க போகிறதில்ல. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அவருடைய கசன் பிரதர் தான் வந்து சத்தீஸ்கரில் நினைக்கிறேன் அங்கே வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கார். இதை வந்து நேத்திக்கு ஒரு பிரபல ஆங்கில சேனலில் அவர் பேட்டி கொடுக்கும்போது, அந்த விக்ரமாதித்யா வந்து என்னுடைய கசன் பிரதர் தான், நான் என்னுடைய அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க, எனக்கு அவர்கிட்ட கருத்து வேறுபாடு இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் ஐ டிஃபர் வித் ஹிம், இது அவசியம் இல்லை, இது பிஜேபி வழியில் இந்த மாதிரி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னதோட சாராம்சம் என்னென்னா, அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம், அந்த வியாபாரத்துக்கு யார் செய்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு. நான் அதுலேருந்து இன்ஃபர் பண்ணி நான் ஒரே ஒரு முக்கியமானதை வைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது நேர்மையாக வியாபாரம் நடக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இல்லை, யார் வியாபாரம் செய்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வியாபாரங்கிறது தான் முக்கியம்னு. ஆனால் என்ன வியாபாரத்தை யார் எந்த நோக்கத்துக்காக செய்கிறாங்க, என்ன நோக்கங்கிறது நமக்கு முக்கியமாக வருது. ஹலால் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, அதை எதுக்கு என் மேலே திணிக்கிறப்ப? யார் ஓனர்னு நீ தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னேன்னா அப்போ ஏன் ஹலாலை கொண்டு வர? அது எதாவனா இருக்குது வேணா, அது பாத்தியா ஓதி வெட்டினானா இல்லைங்கிறத கடைக்காரனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த இதில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னு நாமளும் குதர்க்கவாதம் பேசலாம்ல. இதுக்கு நாம் அடிப்படையாக முன்வைக்கிற காரணம், நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அது வெளிநாட்டில் நடந்ததில்லை, பாரத நாட்டுக்குள்ளே நடந்த உங்களுக்கு வந்து ஜூஸில் ஏற்றி தூக்குவான்.
தண்ணி கேனை க்ளீன் பண்ணி தண்ணி கேனில் எச்சு துப்புறான். அப்புறம் பிரியாணி, அது தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இல்லை ஜார்க்கண்டு, தெலுங்கானா எங்கே நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் இருக்குது. மாநில அரசுக்கு இருக்கிற மாதிரி தமிழக அரசுக்கும் இருக்குது. தண்ணி கேனில் எச்சு துப்புறான் சார். ஒரு மௌலவி வந்து குந்திருக்காரு, பிரியாணி எடுத்து போட்டோம்னா அந்த பிரியாணியில் அவர் எச்ச துப்புறார். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி, அடிப்படையான கேள்வி எனக்கு வருது இல்லையா? நான் எச்ச துப்பி கொடுக்கறத கொடுத்தா அந்த சத்தீஸ்கருடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் சாப்பிடுவாரா? அப்போ அவருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அதனால வந்து இது வந்து பை அண்ட் லார்ஜ் இதில் இருக்கிறது தவறில்லை. இதுதான் தாக்குன்ட்டு உடனே பல்வேறு நபர்களும் விக்ரமாதித்யாவை மட்டும் இல்லாமல் காங்கிரஸை வந்து, அதாவது ஹிமாச்சல பிரதேச காங்கிரஸையும் விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி பண்ணது தப்பு, இவர் பண்ணது, யோகி ஆதித்யநாத் பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லும்போது அவங்க வழியிலேயே நீங்களும் போகிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இந்த ஹிமாச்சல் பிரதேச அரசானது இதை முன்னெடுக்கும்னா கண்டிப்பாக அதை வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒருவேளை நான் ஏன் இஃப் கிளாஸ் போட்டு சொன்னேன்னா, நேத்திக்கு அந்த விக்ரமாதித்யாவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் டெல்லிக்கு வர வச்சு நீ இப்படி பண்ணுறது தப்பு, கூடாது அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதே வாய் வந்து வேறு நல்ல விஷயங்களுக்கு வாயை திறக்காது. குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்குமா, கடிவாளம்னா வாயை முடிக்குமா. மைனாரிட்டின்னு வரும்போது மல்லிகார்ஜுன கார்கேயாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை ஆண்டனியோ மைனோ சோனியா காந்தியாக இருக்கட்டும், அவங்களாம் பொங்கி எழுவாங்க. ஆனால் இந்துக்களுக்கு வரும்போது நவத்வாரத்தையும் மூடிட்டு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறிடுவாங்க. இவங்க வந்து ரெட்ட நாக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு, ஒரு மரத்துக்கு மரம் குரங்கு தாவரா மாதிரி, பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கிற மாதிரி இருக்கோ, காங்கிரஸ் கட்சி அந்த வழியில் போகுது. ஒரு வழியில் வந்து மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களும் இந்த காங்கிரஸ் கட்சியோட இரட்டை வேடத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இது விக்ரமாதித்யாவை இப்போ பலிகடா ஆக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அது ஹிமாச்சல் பிரதேசத்தில் அது காங்கிரஸுக்கே செட்பேக்காக முடியும். காங்கிரஸுக்கு செட்பேக்காக முடிஞ்சால் நாம் வரவேற்போம், நமக்கும் நல்லது தானே அது. இறுதி செய்தியாக, வங்கதேசத்தில் அந்த இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளை நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடந்த சில மாதங்களாகவே அது வந்துகிட்டு இருந்தது. ஓரளவு இப்போது அது செட்டில் ஆகி வருது அப்படின்னு என்று நம்பப்படுகிறது. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, அடுத்த மாதங்களில் துர்கா பூஜை இந்துக்களால் விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும். அப்போது வங்கதேசத்திலுமே அது மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வந்தது சென்ற ஆண்டு வரை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த துர்கா விழா அப்படிங்கிற பேரில் ரோட்டை மறைத்து கொண்டாடுவதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும், சிலையை வைத்து வழிபடுகிறதெல்லாம் அங்கே நிப்பாட்டணும், தண்ணீரில் வந்து சிலையை கரைச்சி தண்ணீரை மாசுபடுத்துவதை நிப்பாட்டணும், அந்த துர்கா பூஜாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த லீவெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அரசுக்கு, இடைக்கால அரசுக்கு முன் வச்சிருக்காங்க அடிப்படைவாதிகள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2-3 விஷயம் சொன்னீங்க. ரோட்டை மறைச்சு துர்கா பூஜா கொண்டாடுறாங்களாம், பந்தல் போடக்கூடாது, நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க சொல்கிறாங்க, உருவ வழிபாடு கூடாது, பப்ளிக் பிளேசஸில் வைக்கக்கூடாது. இந்த 4 விஷயத்தையுமே இது டாக்காவில் இருக்கிறவனுக்கோ வங்கதேசத்தில் இருக்கிறவனுக்கோ புது விஷயமா இருக்கலாம். அதுவும் கடந்த 35 ஆண்டு காலமாக விநாயகர் சதுர்த்தி விழாவோட என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள எனக்கு இது ஒரு அதிர்ச்சியாகவே இல்லை. என்ன காரணம்னா, ரோட்டில் பந்தல் போடாத, நீ வந்து கூட்டு வழிபாடு நடத்தாத, நீர்நிலைகளில் விநாயகரை கொண்டு போய் கரைக்காத. ஏங்க கரைக்கக்கூடாது? நீர்நிலைகள் மாசுபடுங்க அப்படின்னு ஒன்று. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னு வச்சுங்க, கடலுக்கு பேர் அக்னி தீர்த்த கடல்னு பேர். அந்த கடலில் கொண்டு வந்து ராமேஸ்வரம் பேரூராட்சியோட அத்தனை சாக்கடை தண்ணியும் நீங்கள் குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அவங்க சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த சாக்கடை தண்ணி வந்து விழும். அதை வந்து மாசு கட்டுப்பாடு வரையும் கேட்காது. மெட்ராஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீட்டோட கழிவை கொண்டு போய் கூவத்துலேயோ அடையாறு ஆற்றுலையோ கொண்டு போய் விடலாம், அப்போ யாருக்கும் பிரச்சனை வராது. தாமிரபரணி நதியில் வந்து கோக்கு கொண்டு போய் அவனுடைய மாசை கலந்து விடலாம், அங்கே எதுக்கும் பிரச்சனை வராது. கும்பகோணத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறைக்கு காவேரி தண்ணி வருதுங்கிறது ரொம்ப ரேராகி போச்சு. பெருவெள்ளம் வந்து வந்தால் மட்டும்தான் கிளவாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி போகுதுங்கிறது. நீங்கள் கும்பகோணம் டவுனை தாண்டி வந்து, அதுவும் குறிப்பாக மயிலாடுதுறையில் பங்குனி மாதம் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல வெடித்து போய் காவேரி ஆறு காஞ்சி போனோன்னு பாருங்கள்,
அங்கங்கே குட்டை குட்டையாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லேசாக இருக்கும். என்னன்னா மாயவரம் சாக்கடை மொத்தத்தையும் கொண்டு வந்து காவேரியில் கலக்கிறான். அப்போ வந்து மாசு கட்டுப்பாடு வரையும் விழித்தெழுது. வாணியம்பாடியில் உங்களுக்கு தோல் கழிவை கொண்டு வந்து பாலாறில் கொண்டு வந்து விடுவான். அப்போ வந்து இவங்க வந்து மூளைக்கெல்லாம் லீவ் விட்டு இந்த மாசு கட்டுப்பாடு வரையும் போயிடும். ஆனால் விநாயகர் சதுர்த்தின்னு வந்த உடனே ஊரில் இருக்கிற அத்தனை பயலும் வந்து நீங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகரை வைங்க, வர்ணம் பூசாத விநாயகர் வைங்க. அதெல்லாம் நமக்கே தெரியும். உன்னோட எனக்கு அக்கறை ஜாஸ்திரா. மரம், செடி, கொடி, ஆறு, குளம் எல்லாத்தையும் புனிதமாக வணங்குற நமக்கு இவன் வந்து நம்மளுக்கு பாடம் எடுப்பான். இந்த மாதிரிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. இதே டார்ச்சர் தான் இது வந்து நான் இன்ஃபேக்ட் நம்மளோட ஜூனியர். அவங்க தமிழ்நாடு தான் இதில் நம்ம சீனியர். அதில் வந்து இதில் டாக்காவில் என்ன பண்ணுறான், வங்கதேசத்தில் நீ இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்கிறான். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டாக்காங்கிற பேர் டாகேஸ்வரிங்கிற அம்மன் பேரில் தான் அந்த ஊரே இருக்குது. நம்ம சக்தி பீடத்தில் அதுவும் ஒரு சக்தி பீடம், மிக முக்கியமான சக்தி பீடத்தில் சக்தி வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது டாகேஸ்வரி அம்மன். அந்த ஊரில் நாடு விடுதலை ஆகும்போது, குறிப்பாக வங்கதேசம்னு ஒரு நாடு உருவாகும் போது அந்த ஊரில் 30% அதிகமாக இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒற்றை இலக்கத்தை நோக்கி சடன்னு இந்து பாப்புலேஷன் சரிஞ்சு வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள். கொலை செய்யப்பட்டார்கள், மதமாற்றப்பட்டார்கள், ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் உண்டு, பொண்ணு இருந்தால் அவங்கள கற்பழிக்கிறது, அப்புறம் அங்கேருந்து அவங்க மைக்ரேட் ஆகி பயந்து போய் இந்தியாவுக்கு வந்தது, இப்படின்னு அந்த பாப்புலேஷன் குறைஞ்சிது. ஆனால் மாறாக பாரத தேசத்தில் பாருங்கள், விடுதலை பெறும்போது இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இந்துக்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, கிறிஸ்துவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இங்கே நாம் வந்து நம்முடைய உரிமையை பற்றி பேசினா நீ மதவெறியன், நீ சங்கி. அதே டாக்காவில் வந்து அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தா அது அந்த நாட்டு பிரச்சனைங்க, அதை ஏங்க பேசுகிறீங்க அப்படி. இவனோட குயுக்தி புத்தியும் குதர்க்கமும் பாருங்கள். துபாயை கூட விடுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுடைய நட்பு நாடாக வந்து இது பண்ணிட்டாங்க. லெபனான், சிரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறான், வாரம் தீபாவளி கொண்டாடுறான். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம ஊரில் கேப் அடிக்கிற மாதிரி அவன் அங்கங்கே வச்சு ஒத்தனை கொத்தம் வெட்டிட்டு சாவறான், ஒத்தனை கொத்தம் குண்டு வச்சுட்டு சாவறான். லெபனான் சிரியா பிரச்சனைக்கு இந்த கம்யூனிஸ்ட் பயல் உள்ள மாதிரி உலகத்திலேயே ஒரு கேடு கட்டவனில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் நம்ம கும்போணம் இல்லை தஞ்சாவூரில் என்ன பண்ணுவான், காலையில் ஒரு 9:30-10 மணிக்கு கொடியை நட்டு ஒரு 20 பேர் இருப்பான். மத்திய அரசே, மாநில அரசே, நெல் கொள்முதல் விலையை உயர்த்து அப்படின்னு கோஷம் போடுவான். டே எக்ஸ்பிரஸ் வந்தவுடனே அந்த ட்ரெயினில் அதே 20 பேர் ஏறி இங்கே மெட்ராஸில் வந்து இறங்கி, இங்கே யாராவது 1-2 பேர் லைசன் ஆஃபீஸர் மாதிரி அவனுக்கு இருப்பான், டீ காப்பி வாங்கி கொடுக்க. எக்மோரில் இறங்கி ஸ்டேஷனுக்கு எழுத்த பக்கம் வந்து திரும்பி அதே கொடியை நட்டுட்டு, மத்திய அரசே, மாநில அரசே, அரிசி விலையை இறக்கு. இது எவ்வளோ ஒரு கேலி கூத்து. நெல்லில் இருந்தானே அரிசி வருதுங்கிற அடிப்படை அறிவு இல்லாத இந்த பயலுக சிரியாவுக்கும் லெபனானுக்கும் எகிப்துக்கும் சூடானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனைக்கு ரோட்டில் நின்று குரல் கொடுத்த இந்த பயலுக இப்போ லீவில் போயிட்டான்ல, இல்லை அவனுக்கு மூளையை வாடகைக்கு விட்டான்லாங்கிறது புரியல. திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், எங்களுக்கு காஷ்மீரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே ரோட்டில் நின்று கூவுற இந்த வாடகை வாயர்கள் இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறாங்க? அங்கே இந்துக்களுக்கு இருந்த அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. எல்லாத்தையும் விட இன்னொரு வீடியோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு வாரமாக உலா வந்துட்டுருக்கு. ரோட்டில் போகக்கூடிய சராசரி இந்து பெண்களை அழைத்து, நீ ஏன் முகத்தை மூடாமல் போகிற, நீ ஏன் பர்தா போடாமல் போகிற அப்படின்னு சொல்லி கழி எடுத்து அடிக்கிறத பார்க்குறோம். நம்ம ஊரில் மாட்டுக்கு கழி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கழி எடுத்து பெண்கள் தாக்கப்படுகிறார்கள். பெண்ணுரிமைவாதிகள் இதுக்கு அது உடனே கேட்கலாம், நம்ம நாட்டில் நடந்தால் தானே நான் பேச முடியும், அது எப்படி நான் பேச முடியும்? ஏன்னா நீங்கள் தானடா சர்வதேச அரசியலே பேசுகிறீங்க. அப்போ சூடானும் எத்தியோப்பியாவையும் ஆப்கானிஸ்தானும் இன்னும் நம்ம நாட்டோட ஒரு மாநிலமா? அதுக்கெல்லாம் வாயை திறக்கிற நீ இதுக்கு ஏன் வாயை திறக்கலை? மிகவும் கண்டனத்துக்குரியது. அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பாதுகாப்பானது ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. கண்டிப்பாக இதுக்கு மத்திய அரசு கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்று, அது வெளிநாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டியது நம் பாரத தேசத்தின் கடமை. எப்படி இலங்கை வாழ் இந்துக்களை பாதுகாக்க வேண்டியது பாரத நாட்டின் கடமையோ, அதே மாதிரி பாகிஸ்தானிலோ வங்கதேசத்திலோ வாழ்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவர்கள். த சென்ட்ரல் கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தி சேஃப்டி
அண்ட் ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் ஹூ லிவ்ஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அதனால் இதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாராவது குரல் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா இதை பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணி இது வந்து பல்வேறு மட்டங்களில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தினா கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு கழி எடுத்து அடித்து நீ பரதா போட்டு வாடின்னு மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீ ஏன் பொட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும், நீ துர்கா பூஜை பந்தலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், துர்கா வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வந்து இந்த சமூகம் எப்படி வேடிக்கை பார்க்குது, அமைதியாக கடந்து போகிறாங்கங்கிறது தான் எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது. அதில் இன்னொன்று மெயினாக 16 அம்ச கோரிக்கையை அந்த அடிப்படைவாதிகள் முன் வச்சுருக்காங்க. அதில் மெயினாக சொல்கிறாங்க, இந்தியா நம்மளுடைய எதிரி நாடு, அதனால் டாக்காவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களின் வளாகங்களில் இந்தியா குறித்து எதிர்ப்பு பலகைகளையும் வைக்க வேண்டும்னு அந்த 16 அம்ச கோரிக்கையில சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன உருட்டுறான், அந்த ஊருக்காரனே என்ன சொல்கிறான், டேய் நீ தாண்டா எனக்கு எதிரின்னு நம்மளை பார்த்து சொல்கிறான். ஆனால் இங்கே நம்ம கூட சோறு திங்கிறான், நாம் பயன்படுத்துகிற கக்கூசு தான் அவனும் பயன்படுத்துகிறான், அவன் பயன்படுத்துகிற கக்கூசு தான் நாமளும் பயன்படுத்துகிறோம். நாம் திங்கிற சோறு தான் அவனும் திங்கிறான், அவன் திங்கிற சோறு தான் நாமும் திங்கிறான். இங்கே இருக்கிறவன் என்ன மாதிரி சொல்கிறான், ரோஸ் மில்க்கு கொடுத்து ஏமாத்துற மாதிரி. இங்கே பாருங்கள், கோவிலுக்கு பாதுகாப்பாக யார் நிற்கிறாங்க பாருங்கள், பாதுகாப்புடன் இவர்கள் வாழ்கின்றார்கள்னு உருட்டானே. இதெல்லாம் இந்த 16 அம்ச கோரிக்கையை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி உருட்டுறவெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆளுங்கிறத நம்ம மக்கள் மனதுக்கு விட்டுருவோம். நம்ம சிடிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை சேகரித்து திரட்டி விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீடிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.